இந்த இடம் சொல்லுங்க. 2/1/1993. 2/1/1993. 11:40 PM மேடம். 11:40 PM. செங்கல்பட்டு. பிறந்த இடம் சார்? செங்கல்பட்டு மேடம். செங்கல்பட்டு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி கன்னி நட்சத்திரம். இந்த கன்னி லக்னம் மேடம். மேஷ ராசி கன்னி லக்னமா சார்? என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேஷராசி கன்னியா லக்னம். குரு புதன் பரிவர்த்தனை. உங்களுக்கே ஜோசியத்துல நல்ல ஆர்வம் இருக்கும். ஆமா குருஜி, நான் உங்க ஃபாலோவர் ஜி. என் வயசுல என்ன விட உங்களுக்கு ஜோசியம் வருங்க, உண்மையை சொல்றேன். ஆமா குருஜி, நான் உங்க ஃபாலோவர் குருஜி. என்னோட வயதுல இன்னும் 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன விட ஜோசியம் வரும். ரொம்ப ஜோசியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கன்னியா லக்னம். ஆமா குருஜி. குரு புதன் பரிவர்த்தனை. ஆமா குருஜி. 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்றார். ஆமா குருஜி. ராசி லக்னம் எல்லாமே அருமையாக இருக்கிறது. நன்றி. என்ன அந்த தசைகளுக்கு ஏற்பத்தான் பலன்கள். செவ்வாய் தசை முடிஞ்சாதான். ஆனாலும் செவ்வாய் தசை 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய கெடுதலை பண்ணாது. தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருந்தால் அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கெடுதலை பண்ண மாட்டார். அதுதான் எனக்கு சந்தேகம். அதோட தொழில் எப்படி குருஜி? என்னோட மேல உயர் பதவி கிடைக்குமா குருஜி? கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நண்பர்கள் தங்களுக்குள்ள கேந்திரங்களாக ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பில் தான் பிறந்திருக்கிறீங்க. 8ஆம் இடம் சுபத்துவமாக தான் இருக்குது. என்ன 8ல் மறைஞ்சால் அதோடைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 8ல் மறைஞ்சதுனாலே 8ஆம் இடத்தை தானே அவர் இயக்குவார். 8ஆம் இடம் பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய இடம் தானே. இப்போ சந்திரதசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆமா குருஜி. சந்திரதசையில் இப்போ ராகு பக்தி முடிஞ்சு குரு பக்தி, இப்போ சனி பக்தி வர 10ஆம் மாதம் ஆரம்பிக்குது. இப்போ குரு பக்தி போய்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் சஷ்டாஷ்டகம் இருக்கும். ஆமா குருஜி. அதுக்கப்புறம் சனி பக்தி வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் தான் இருக்குது. சனி பக்தி ஓரளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறனால நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, முதல் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அவயோக திசைகளில் அமையாது. சனியோட தொழில்கள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஆமா குருஜி. சனியோட தொழில்கள் உங்களுக்கு அமையாது. புதனுடைய தொழில்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஜோசியத்தை கூட நீங்கள் ப்ரொஃபஷனலாக செய்யலாம்னு என்ன இருக்கும். ஆமா குருஜி, எனக்கு அதில் ஆர்வம் அதிகம் தான். செய்யுங்க. சனியுடைய தொழில்கள் அமையாது. என்னுடைய விதிகள் என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னை ஜோசியத்தில் நிலைநிறுத்தக்கூடிய விதிகள். முதல் நிலை சுபத்துவமான சனியுடைய தொழில்கள் உங்களுக்கு அமையவே அமையாது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது செவ்வாய் ராகு குருனே வந்துடுது, அவயோக திசையாக வருது. ஆக 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த புதனுடைய தொழில்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜோசியம் பார்க்கலாம், நெட்டு, சமூக ஊடகங்கள், இந்த கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஜோசியம் நல்லா வரும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நல்லா படிங்க. ஜன்மச்சனி முடியும் 2030 முடியுமா? ஆமாம் குருஜி. 2030 முடியும் போது உங்களுக்கு 37 வயசு. ஆமாம் குருஜி. ஜன்மச்சனிக்கு பிறகு வருமானங்கள் நல்ல விதமாக வர ஆரம்பிக்கும். ஆகவே ஜோதிடத்தை பாருங்கள். ஜோதிடத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கங்க. அனுபவம் வர வர ஜோதிடம் நல்லா கை கொடுக்கும். ஒரு நல்ல கணித ரீதியிலான பலன்கள் சொல்லக்கூடிய ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம். கவலைப்படாதீங்க. 37 வயதிற்கு பிறகு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. சரியா? நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்